ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் தக்காளி சாதம் குக்கரில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். குக்கரில் எண்ணெய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் நான் எடுத்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். கூடவே பிரியாணி மசால், ஒரு ஏலக்காய், 2 லவங்கப்பூ, 4 பட்டை, ஒரு அன்னாசி பூ, வேணும்னா பிரியாணி இலையும் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 10 முந்திரி பருப்பு, இதுவும் தேவைன்னா சேர்த்துக்கலாம். ஒரு 3 பச்சை மிளகாய் கீரி போட்டிருக்கேன். எண்ணெயிலே போட்டால் காரம் கொஞ்சம் கம்மியாக தெரியும். 4 பெரிய வெங்காயம், எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு பிடி புதினா இலை நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கலாம். கூடவே 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதையும் சேர்த்து புதினா இலையோட எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுடலாம் ஒன்றா. இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிட்டு 7 மீடியம் சைஸ் அளவு தக்காளி நீளமாக நறுக்கிட்டு சேர்த்திடலாம். எல்லாமே நல்லா வதங்கட்டும். தக்காளி சீக்கிரம் வேகணுங்கிறதுக்காக பாதி அளவு உப்பு சேர்த்து வதக்கி விட்டுறலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 3 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், எல்லாத்தையும் தக்காளி கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் பச்சை ஸ்மெல் போகிற அளவு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சுருக்க அரிசி சேர்த்துக்கலாம். நான் 3 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். 3 டம்ளர் அரிசிக்கு 7 தக்காளி பழமும் 4 பெரிய வெங்காயமும் சரியாக இருக்கும். மசாலாவும் அரிசியும் நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போது தண்ணி சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி. ஸோ நான் 6 டம்ளர் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டு கலந்து விட்டுற போகிறேன். லாஸ்ட்டாக குக்கர் மூடுறதுக்கு முன்னாடி ஒரு 10லேருந்து 15 புதினா இலையை சேர்த்துக்கலாம். நம்ம முன்னமே அதிகமாக தான் ஒரு கை சேர்த்துருக்கோம். அது இல்லாமல் இப்போ ஒரு 10லேருந்து 15 இலை மட்டும் ஒரு வாசனைக்காக சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு உப்பு பார்த்துட்டு மூடி வச்சிடலாம். விசில் வந்து ரெடியாக இருக்குது. நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணால் சூப்பரான வாசனையான ஒரு தக்காளி பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. கூடவே மல்லி இலை சேர்த்து கலந்து விட்டுடலாம். வேணும்னா நெய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் கலந்து விட்டுற போகிறேன். நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி கூட இது. ஸோ நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.